வணக்கம். நான் தான் கோஷத்து உங்கள் எஃப்எஃப் கேமிங் சேனல். இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு லெவலான ஒரு கண்டென்ட் தான். அது என்ன கண்டென்ட் கேட்பீங்க. சரி, ஓகே, அந்த கண்டென்ட் பேச சொல்லிக்கலாம். நம்ம ஓபி குட்டிக்கும் அப்புறம் சிபிக்கும் தான் ஃபைட்டே. சிபி வந்து பேரை மாற்றிட்டான், சிபின்னு தமிழில் வாசிட்டான். ஓபி குட்டி அப்படியே தான் இருக்காப்புல. சரி, ஓகே, என்றதுக்கும் அப்புறம் மேட்ச்சு அப்புறம் அம்முக்கும் சிபிக்கும் நடந்துச்சு. அந்த கண்டென்ட்டுக்கு வேறு லெவலாக நிறையா வியூஸ் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி கட் பண்ணி விட்டேன். ஏன்னா ரொம்ப நேரமாக குளோவலுக்காண்டி நின்றுருப்பான் சிபி. அதனால் கட் பண்ணி விட்டாச்சு. கட் பண்ணி விடணுன்னே இங்கே வருங்க, ஓ குட்டி. அப்புறம் இந்த மேட்ச்சில் யார் ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக கமெண்ட் பண்ணுங்கள் யார் ஜெயிச்சிருப்பான்ட்டு. சரி, ஓகே, வேறு லெவல் தான். நீங்கள் சொல்லுவீங்க, டே சிபி தானே ஜெயிச்சிருப்பான், ஏன்னா குட்டி அவ்வளோக்கா அடிக்க மாட்டான், சிபி தான் ஜெயிச்சிருப்பான், ஏன்னா சிபி ஒன்ட்டா படிப்பான் அப்படி சொல்லியிருப்பீங்க. ஓகே, அது நடந்திருக்கான்னு பாருங்கள். மாற்றி நடக்கும். ஏன்னா போன மேட்சை பார்த்தீங்க, அம்மு ஜெயிக்கிற மாதிரி இருந்து சிபி எப்படி ஜெயிச்சான்ட்டு. நான் வேறு லெவலில் தான் நடக்கும். சரி, ஓகே, வேறு லெவல். பார்த்தீங்கன்னா இங்கிட்ட பாருங்கள், சூப்பரு. இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி இருந்துட்டு பாய் காமிச்சிட்டு அப்படியே செத்துட்டாப்புல. அது எதுக்கு செத்தாப்புலன்னு தெரில, அவருக்கே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா குளோவலில் அவர் குளோவல் பெட்டு வச்சுட்டு வரலையாட்டிருக்கு. அதனால் வந்து அவர் வந்து செத்துட்டார். ஓகே அப்படின்ட்டு அடிக்க முடியாமல் செத்துட்டார். ஸோ ஓகே, நம்மளால் டெசர்ட்டிகள் இட்டாப்புல. அடுத்து அவர் என்ன எடுத்துருக்கான் இப்போ சிபி வந்து MP5 கொளுத்து MP5 எடுத்துகிட்டு நாங்கள் MP5லேயே எட்டு வைப்போம்ல அப்படி சொல்லிட்டு MP5 எடுத்துருக்கான். சரி, ஓகே, இதில் நிறையா கட் பண்ணியிருப்பேன். ஏன்னா ரொம்ப நேரமாக போயிருக்கும், அதனால் கட் பண்ணியிருப்பேன். மொத்தமாக 20 நிமிஷமாக 18 நிமிஷமும் வச்சு, அதனால் கட் பண்ணி கொஞ்சம் 11 நிமிஷமோ 12 நிமிஷமும் வச்சுருப்பேன். சூப்பராக இருக்கும். வாங்க கண்டென்ட்குள்ளே போய்க்கலாம். சரி, ஓகே, பேக் டு கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட்குள்ளே போய்க்கலாம். வேறு லெவல் தான். சிபி வந்து சரி ஒன்று சீக்கிரமாக கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அடிச்சிட்ருக்கான். ஓகே, MP5 வச்சுட்டு அம்மாள் பார்த்தீங்கன்னா டசட்டிக்கில் போடு பார்த்தீங்கன்னா உட்காந்து குளோவில் போட்டு இப்போ தான் பழகிட்டு இருக்காப்புல. உட்காந்து குளோவில் போட்டு டெசர்ட்டிக்கில் எட்டு வச்சு பழகிட்டு இருக்காப்புல. நம்ம பழகிட்டோம் டெசர்ட்டிக்கில் எட்டு வச்சு உட்காந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்துருச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் போட்டால் போதும். சரி, ஓகே, பார்த்தீங்கன்னா டெசர்ட்டிக்கில் வேறு லெவலான ஒரு அடி 67 குறைஞ்சிச்சு. இப்போ பாருங்கள், வேறு லெவல் தான். சாப்பிட்ட சாப்பாடு வேலை தந்த காட்டி விடுதா. ஓகே, 67 267 குறைஞ்சிச்சு. வேறு லெவல் தான். இன்னும் ஒரு அடி அடித்தா செத்துருவாப்புல. ஒரு அடி போடு, வேறு லெவல் 90 முடிஞ்சு போச்சு சிபி. அவ்வளோதான், அவுட்டே. இப்போ வந்து நிலமும் பார்த்தீங்கன்னா 1-1 போயிட்டுருக்கு. ஓபி குட்டி 1 அப்புறம் சிபி 1ன்னு போயிட்டுருக்கு. வேறு லெவல் தான். ஓகே, வேறு லெவல். இதுனா சரி சிபி. சரி, ஓகே, டபுள் ரோட்டு 1 ஷாட் அடிக்க மாட்டேங்கிறான். 1 ஷாட் அடிப்பாங்கன்னா ஏன் டபுள் ரோட் எடுக்க மாட்டேங்கிறான்னு தெரில. நம்மளுக்கு காசு முடிஞ்சு போச்சு. இது வெஸ்ட்டெல்லாம் எடுத்துட்டு வச்சுருப்பாப்லவாட்டிருக்கு. பாருங்கள், நீங்கள் யார் ஜெயிக்கணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். போன வீடியோவுக்கு வியூஸ் நிறையா போச்சு, அதே மாதிரி லைக்கும் கொஞ்சம் நல்லா வந்துச்சு. பார்ப்போம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரி, ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இவர் பெரிய இதுன்னு நினப்பு. அது வேணா வெளியே போய்ட்டு அந்த பக் மாதிரி வரும்ல, அந்த சும்மா கம்ப்யூட்டர் விளாட்ற மாதிரி, அது அப்படின்ட்டு இப்படி போயிட்டுருக்காப்புல. நம்மளுக்கு அப்படியே இது பண்ணுறதா. சரி, ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ இது பண்ணிடுவான், டக்குன்னு குளோவில் போட்டுருவான். என்னடா இவன் வெளியே போயிட்டான் அப்படின்னு நினச்சா டக்குன்னு குளோவில் போட்டு வந்துடுவான். சும்மா விளாட்டுக்கு பண்ணான். அதுக்கப்புறம் தான் தெரியும். பார்த்தீங்கன்னா சரியான அடி அடிப்பான். அது பார்க்கல சிபி ஒன்ட்டா சரியான இது. அவன் ஒன்ட்டா படிக்கல, ஆனால் MP5ல் சரியான டி பார்த்தீங்கன்னா வேறு லெவல் தான். ஹெட்டெல்லாம் விழுந்துச்சு. அப்புறம் ஏற்றான் ஃபாஸ்ட்டாக. ஏன்னா 5 தான் பிளட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அவனுக்கு. பாருங்கள், குட்டி விட்டல 2 அழுத்து பிடிச்சிட்டான்னு. கொஞ்சம் தான் 12 தான் பிளட்டு. ஒரு 2 அடி 2 புல்லட் போட்டிருந்தாலே போதும், முடிஞ்சிருச்சு சிபிக்கு அந்த கதை. ஏரியாடா அப்படி சொல்லிட்டு மாற்ற கொடுத்து விட்டான். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாக் டவரில் வந்து இந்த கிளாக் டவரில் யார் ஜெயிப்பான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தூக்கத்தில் பேசிகிட்டு இருக்கேங்க, அதனால் கொஞ்சம் வாய் குளறிக்கிட்டே இருக்கும், அதனால் தூக்கத்தில் தான் பேசிகிட்டு இருக்கேன், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. சரி, ஓகே, வேறு லெவல் தான். போடு அப்படி சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஓடுறா சங்கிலி கருப்பே. இப்போலாம் இந்த கண்டென்ட் நம்ம இதை விட்டுட்டோம். இந்த சங்கிலி கருப்பே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டுருப்போம். பார்த்திங்கன்னா இந்த சைடு வரும், வேறு லெவல் தான். குதிச்ச ஸ்பீடில் 2 அடி தான், படக் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு மேட்ச்சு. அந்த ரவுண்டு முடிஞ்சு போச்சு. ஓபி குட்டி. இப்போ சொல்லுவீங்க, அடே சிபி ஜெயிச்சிருவான்டா பாய் அப்படி சொல்லுவீங்க. நம்ம சேனலில் எல்லாமே மாற்றி தான் நடக்கும். ஜெயிக்கிற மாதிரி வந்து தோப்பாங்க, தோக்கிற மாதிரி வந்து ஜெயிப்பாங்க, அப்படி தான் நடக்கும். பாருங்கள், ஆனால் யார் ஜெயிச்சிருப்பா அப்படி சொல்லிட்டு பாருங்கள். நம்மளால் டபுள் விட்டுட்டோன்னே
இங்கே ஒரு கட் பண்ணி விட்ருப்பேன். ஏன்னா ரொம்ப நேரமாக இங்கேயே நின்றுருப்பாங்க, அதனால் கொஞ்சம் கட் பண்ணி விட்டேன். 2 பேருமே ரொம்ப நேரம் நின்றுருப்பாங்க, அதனால் கட் பண்ணிட்டேன். சரி ஓகே, எங்கால் டபுள் லோட்டில் 1 ஸ்டார் அடிக்க வந்துட்டாப்புல அப்படி சொல்லிட்டு, எப்பா திறந்து விடுங்கப்பா, ஒரு கொடீர மிருகம் வந்து கொண்டு இருக்கிறது அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சொதக்குன்னு ஒரு கட் பண்ணியிருப்பேன். ஏன்னா கட் பண்ண உடனே தான் அங்கே ரொம்ப நேரமாக இங்கே நின்று தானுங்க, எனக்கு கட் பண்ணி விட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்கோ. போடு ஓடு 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 க்ளோவால் போட்டான். சிபி வேறு லெவல் தான், வேறு லெவல் தான். இப்போ கூட சிபி 2 லீடிங்கில் இருக்கான். 3க்கு 1 அப்படின்ற நிலமையில தான் இருக்காங்க 2 பேரும். சரி ஓகே, பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் ஒரு அடி அடிச்சுட்டு கீழே குதிச்சிருவான். இந்த சைடு போகலாம், இங்கே பாருங்க பின்னாடி க்ளோவில் போட்டுருக்கான். இந்த சைடு தான் வருவான்னு எல்லாத்துக்குமே தெரியும், அதனால் பின்னாடி க்ளோவில் போட்டுருக்கான். என்னடா இதே பூகமாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா உள்ளே போய் மாட்டிக்கிட்டான். சரி ஓகே, வேறு லெவல் தான், வேறு லெவல் தான். பார்த்தீங்கன்னா இப்போ ஓபி குட்டி மாட ஆரம்பிச்சிட்டாப்புல, அவருக்கும் கை வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் ஓபி குட்டி மாட ஆரம்பிச்சிட்டாப்புல. இப்போ பார்த்தீங்கன்னா சிபி வந்து நாங்களும் ஒன் டாப் போடுவோம்டா, டே எப்படியாவது ஒன் டாப் போட்டு அவனை கொன்னே போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன் டாப் போட வந்திருக்காப்புல. இங்கேயும் ஒரு கட் பண்ணியிருப்பேன். அது என்னன்னா இங்கேயும் கொஞ்சம் ரொம்ப நேரமாக நின்றுருப்பானுங்க. ஏன்னா அவன் வரட்டும், இல்லை நீ வாடா, இல்லை அவன் வாடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக நின்றுருப்பாங்க. நின்றுக்கிட்டே இருப்பானுங்க, எவ்வளோ நேரம் நிற்க முடியுமோ அவ்வளோ நேரம் நிற்பானுங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு சரி ஓகே இதை கட் பண்ணி தான்டா ஆகணும் அப்படி சொல்லிட்டு கட் பண்ணி விட்டேன். சரி ஓகே, வேறு லெவல் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. எப்படா அப்படி அடிக்கிறானுங்க அப்படின்னு கேட்பீங்க. நான் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன் பாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் பாருங்க புல்லட் சத்துன்னு மண்டைக்கு தான் போச்சா, எப்படி நம்மளால் அடித்தா உடம்புக்கு தான் போவோம், அடித்தா மட்டும் மண்டைக்கு போகுது எப்பட்றாது அப்படின்னு கேட்பீங்க. கரெக்டாக ஒன்ட்டை மாதிரி அடிக்கிறான். கொஞ்சம் அடிச்சுருந்தா முடிஞ்சா, நானும் ஓபி குட்டி நவுந்தாடா வர அப்படி சொல்லிட்டு அடிச்சிட்டான். பாவம் கொஞ்சம் கால் தெரிஞ்சிச்சாட்டிருக்கு, முடிச்சு விட்டு கிளம்பிட்டான் ஓபி குட்டி. ஓகே 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 என்னடா திடீர்னு அமைதியாகிட்டா, அப்புறம் என்னன்னா ரொம்ப நேரம் மூச்சை பிடிச்சி பேசிகிட்டு இருக்கேன், அதனால் கொஞ்சம் மூச்சை ரிலாக்ஸ் பண்ணிட்டு பேசலாம் அப்படி சொல்லிட்டு தான் மூச்சை ரிலாக்ஸ் பண்ணிட்டு பேசியிருக்கேன். சரி ஓகே, வேறு லெவல் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஓபி குட்டியும் MP40 டபுள் லோட் டெஸ்ட்டு, அங்கே பார்த்தீங்கன்னா டபுள் லோட் எடுத்துனா. ஸோ ஓகே, நம்ம வந்து எல்லாருமே இங்கே வந்து ரூம் மேட்ச்னாலே டபுள் லோட் MP40 இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம அடுத்த வீடியோவில் என்ன போடலாம் அப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் சீக்கிரமாக. நான் ஒன்று யூஸ் வச்சுருக்கேன், அது என்னன்னு கேட்பீங்க. அது என்ன கேட்கலனாலும் நான் சொல்லுவேன். அப்படி அது என்னன்னு சொல்கிறேன். ஓகே, டபுள் லோட்டுக்கும் MP40க்கு தான் மேட்ச்சு. டபுள் லோட் ஜெயிக்குமா MP40 ஜெயிக்குமா தான் மேட்ச்சு. பார்த்தீங்கன்னா டாப் அவுட் 2 அடி போட் அப்படின்ட்டு 51 குறைஞ்சிச்சு. நம்மளுக்கு ஒரு மெடிக்கல் சுற்றிடுவாப்பில் சைடு கேப்பில் பாருங்க, மேலே ஏறி வராமல் மெடிக்கல் சுற்றிருக்கான். ஏறி வந்தால் MP40 பிடிச்சி அத்தி புட்டி போயாடி அப்படின்னு போட்டுருவான். அதனால் இதாயிரும். சரி ஓகே, இதுக்கு மேலே பாருங்கள் சர்ருபுருன்னு அழுத்தி பிடி போயாடி முடிஞ்சு. இதுக்கு மேலே எல்லாமே அழுத்தி பிடி போயாடி தான். ஒரு ஒன் டேப் கூட அடிக்க மாட்டேங்கிறானுங்க, ஏன்னா கை வரலையாட்டிருக்கு 2 பேத்துக்கு ஒன் டேப் அடிக்கிறதுக்கு. அதனால் அழுத்தி பிடி போயாடி 2 பேரும் MP40 எடுத்து அழுத்தி பிடி போயாடி அடிச்சுட்டுப்பானுங்க. சரி ஓகே, இந்த நேரத்தில் ஒரு கட் பண்ணி விட்டுருப்பேன். ஏன்னா சிபிக்கு ஒரு கால் வந்திருக்கும், அதனால் கட் பண்ணி விட்டேன். எப்பட்றா சிபிக்கு ஒரு கால் வந்திருக்கும், அதை கட் பண்ணி விட்டுருக்கு அப்படின்னு பேசிகிட்டு இருப்பான். அதனால் ரொம்ப நேரமாக இங்கே நின்றுட்டுருப்பான், அதனால் கட் பண்ணி விட்டேன். ஸோ ஓகே, டக்குன்னு அங்கே போய் நிற்பான் பாருங்கள். அது எப்படி பாருங்கள், 2 பேருமே MP40. ஏன்னா MP40 அழுத்தி பிடி போயாடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே MP40 எடுத்து சுற்றிட்டு இருக்கானுங்க. அடா பைத்தியார பசங்களா, அழுத்தி பிடிக்கிறானுங்களே. இதுனா 7 குறைஞ்சிட்ருக்கு. இந்த சைடு வந்திருக்கான், ஆனால் அதை பார்க்கல. இந்த சைடு திரும்பினா பாருங்கள் சர்ன்னு அழுத்தி பிடிச்சிட்டான். டபுள் லோட் எடுத்து டம்முன்னு போட்டு விட்டான். ஆனால் அவனுக்கு பார்த்தீங்கன்னா 5 தான் பிளட்டு. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்து சோதனையாக இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. அதே தான். சரி ஓகே, வேறு லெவல் தான். கொஞ்சம் மூச்சை விட்டுக்கிறேன்ப்பா, இருப்பா கொஞ்ச நேரம் பேச மாட்டேன், கொஞ்ச நேரம் இருங்கப்பா. மூச்சா பிடிச்சி பேசிகிட்டு இருக்கேன். நாட்டிக்கு மூச்சை மட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் பேசியிருந்தேன்னா நாத்திக்கு அவ்வளோதான் மகவனே செத்து போட அப்படின்னு சொல்லிட்டு செத்து போயிருப்பேன் நானே, எனக்கே இது பண்ணிட்டு. அவ்வளோதான் மூச்சு கொஞ்ச நேரமாக ஆகணும்ல. ஓகே, ஐயோ இன்றைக்கி வேறு வாய் ரொம்ப குளருது. 2 பேருமே MP40 பிடிச்சி அழுத்தி பிடி போயாடி அடிச்சுட்டுக்கானுங்க. 10 நிமிஷம் ஆக போகுது அப்பா. ஐயோ, இப்போ நீங்கள் நினைப்பீங்க ஃபஸ்ட்டு சிபி நல்லா ஜெயிச்சிருப்பான் அப்படி சொல்லிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் நான் எல்லாத்தையும் சொல்ல வரல, கொஞ்சம் பேர் சொல்ல வரேன். ஏன்னா சிபி தான் ஜெயிச்சிருப்பான் அப்படி சொல்லியிருப்பீங்க. இப்போ வந்து யாரை ஜெயிப்பீங்க அப்படி சொல்லுங்கள். இப்போ வந்து ஓபி குட்டி தான் இப்போ 2 பாயிண்ட் லீடிங்கில் இருக்கான். சிபி வந்து 3ல் இருக்கான், அவன் வந்து 5ல் இருக்கான். சரி ஓகே, அப்படின்னா அழுத்தி பிடிச்சிட்ருக்கான். அவங்க பாருங்கள் 7-8 குறைஞ்சிட்ருக்கு. என்னாச்சுன்னு தெரில. இது வந்து ரேட் ஆஃப் ஃபயருங்கிறனால டேமேஜே கொடுக்க மாட்டேங்குது.
டேட்டா ஃபைனாலும் டேமேஜ் கொஞ்சம் கொடுக்கணும். அது வந்து 10க்கு மேலேயே கொடுக்க மாட்டேங்குது. 7 8 தான் குறையுது. காண்டாகுது. எல்லா MP40 25 குறையும் டபுள் டேமேஜ்னா. டேட்டா ஃபைனா ஏன் 7 5 குறையுதுன்னு தெரியல. பாருங்கள் சொல்கிற அழுத்தி புட்டி போயாடி பிடிச்சி அழுத்தி பிடிக்கிறான் அவன் பாட்டுக்கு. டேய் இது என்னடா ரேங்க் மேட்சாடா அழுத்தி பிடிக்கிறதுக்கு? ரூம் மேட்ச்டா ஒரு ஒன் டேப் போடுங்கடா. எப்பா போன மேட்ச்லாம் சல்ல ஒன் டேப் போட்டு சாவடிச்சிட்டு இருந்தீங்க. என்னடா ஆச்சு இப்போ பாருங்கள் 6க்கு 3. போன மேட்ச் அம்முக்கும் அம்முக்கும் யாருக்கு அம்முக்கும் சிபிக்கும் தான் எனக்கே வந்து போச்சு என்னோடய கண்டென்ட் வீடியோவை. சரி அம்முக்கும் சிபிக்கும் தான் சரியான ஒன் டேப் மேட்ச்சு. அந்த ஒன் டேப் மேட்ச்சை போய் பார்க்குறீங்கன்னா பாருங்கோ. பார்க்கலன்னா பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அந்த ஒன் டேப் மேட்ச்சா சரியான அடி தான். ஓகே வேறு லெவல் தான். இப்போ பாருங்க நாங்களும் ஒன் டேப் எடுப்போம்டா அப்படி சொல்லிட்டு இங்கே பாருங்க நீங்கள் அழுத்தி பிடிச்சின்னா நானும் அது என்ன தாம்சன் எடுத்து வருவோம்டா அப்படி சொல்லிட்டு நின்றுருக்கானுங்க. ஆமாம் தாம்சனுக்கு என்னடா ஸ்கின்னே உள்ள அப்படின்னு கேட்பீங்க. ஸ்கின்னே இன்னும் கண்டுபிடிக்கல அதனால உள்ள அது மொக்க காமெடி தான். நானே பிடிச்சி நானே சிரிச்சிட்டேன். சரி ஓகே வேறு லெவலில் தான் இப்போ போயிட்டுருக்கோம். பேக் டு கண்டென்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி ஓகே போடு வேறு லெவல் தான். பார்த்திங்கன்னா ஒன் டேப் அடிக்கிற மாதிரி டம்முன்னு ஒரு அடி அடிச்சிட்டான். ஆனால் கிட்ட இருந்தானா முடிஞ்சிருக்கும். சோழி முடிஞ்சிருக்கும்டா. அத்திரி புத்திட்டு சாலி ஊற்றிட்டு சப்பிமா அப்படி சொல்லிட்டு ஓடா டே என்னடா பண்ணுறீங்க 2 பேரும் ஏறி வர மாட்டேங்கிறானுங்க. கரெக்டாக இங்கே நிற்கிறானுங்க. ஏன்னா அவன் உஷாரு சரியான உஷாராக இருப்பான் போல. இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோவல் எடுத்து விட்ருவான். க்ளோவல் எடுத்தா ஏன் க்ளோவல் பின்னாடி நிற்கிறா. இப்போ பார்த்தீங்கன்னா அழுத்திப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். பை பாய் குட் பாய். அரே பாய்.